கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு விலக்குவார். உபாகமத்தில் இப்படியாய் வசனம் சொல்லி இருக்கிறது. உடைய வாழ்க்கையில அநேக பாடுகளினால, சரீர நோய்களினால, தீராத நோய்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த பாடுகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். உயிரோடு கூட எழுப்பினவர், அவர் மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய வார்த்தையில சுகம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை கேட்ட யாவரும் சொஸ்தமானார்கள், அவர் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில கூட எவ்வளோ பாடுகள் நிமித்தம் கடந்து வந்திருக்கலாம். கை வலியா இருக்கலாம், கால் வலியா இருக்கலாம், எந்த நோயா இருக்கலாம், அநேக பாடுகளுக்குள்ள நீங்கள் கடந்து போயிருக்கலாம். தீர்க்க முடியாத அளவிற்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நோய்களினால நீங்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வேலையில கர்த்தர் குணமாக்குகிறார் என்ற நினைவுல கொண்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி உங்கள் நோய்களிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஆமென்.